5வது ஃபைனலிஸ்ட்டா அபிஷேகா தேர்வானது அப்படிங்கிறது ரசிகர்களுக்கே கிடைச்ச ஒரு பெரிய வெற்றியா தான் பார்க்கப்படுது. ஏன்னா, அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஆரம்பத்துலேருந்து தன்னுடைய உழைப்ப அதிகமா போட்டது மொத்த கிட்ஸ்லயே அது அபிஷேகா அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு அந்த எபிசோட் அந்த சீசனோட லாஸ்ட்ல யார் வேணாலும் நல்லா பாடியிருக்கலாம். மோக்ஷிதா, சுமன்ராஜ், தன்வி அப்படின்னு சொல்லிட்டு யார் நல்லா பாடினாலும் ஆரம்பத்துல இருந்தே ஃப்ரம் த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ல இருந்தே தன்னுடைய எஃபோர்ட்டை டு த பீக்கு கொடுத்தது அபிஷேகா அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா உண்மைதான். ஏன்னா வந்த கெஸ்ட் அது மட்டும் இல்லாம இருந்த ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தன்னுடைய அதிகப்படியான அப்ரிசியேஷன் ஆஸ் வெல் அஸ் காம்ப்ளிமெண்ட்ஸை அபிஷேகாவுக்கு ஸ்டில் நவ் கொடுத்துட்டு வராங்க. ஆனா இப்போ ஜட்ஜி ஸ்ரீனிவாஸ் சொல்ற ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோட டீட்டெயிலாக பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜட்ஜி ஸ்ரீனிவாஸ் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போதான் வெல்கம் பேக் அபிஷேகா, பழைய அபிஷேகாவை பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ஃபினேல முடிஞ்ச உடனே இந்த டைட்டில் வின்னருக்கு கொடுக்க போறிய அந்த மிகப்பெரிய கிஃப்ட் என்ன அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். அது யார் வேணாலும் கிடைக்கலாம், கண்டிப்பாக அது உனக்கு கூட கிடைக்கலாம் அபிஷேகா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதிலிருந்து பார்க்கும்போது என்ன ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 5th ஃபைனலிஸ்டாக அதிகபட்சம் சுமன்ராஜ் தாஸ் தேர்வு செய்ய ரொம்பவும் ஈகராக இருந்திருக்கிறாங்க ஜட்ஜஸ். ஆனால் ரசிகர்கள் போட்ட அதிகப்படியான ப்ரெஷர், அது மட்டும் இல்லாமல் ஓட்டிங், ஜட்ஜஸை டேக் பண்ணி கேட்குற கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக்காக மக்கள் கொடுத்த குரல்னால தான் அவங்க இன்னைக்கு 5th ஃபைனலிஸ்டாக தேர்வாயிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பவும் தெளிவாக புரியுது. அது மட்டும் இல்லாமல் 5வது ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிறத தாண்டி இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மக்கள் தேர்வு செஞ்ச நபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை ஃபைனலிஸ்டாக உள்ளே கொண்டுட்டு வர இப்போ ட்ரை பண்ணுறாங்க. கண்டிப்பாக மேபி இந்த சுச்சுவேஷன் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக சுமன்ராஜை 5th ஃபைனலிஸ்டாக செலக்ட் பண்ணிட்டு அந்த மக்கள் தேர்வு செய்த நபர் அப்படிங்கிற மாதிரி அபிஷேகாவை தான் அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லூப் மோல் மாதிரி வச்சு உள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அதிகப்படியாமல் ப்ரெஷர், 4 ஃபைனலிஸ்ட் செலக்ட் ஆயிட்டாங்க, அட்லீஸ்ட் 5வது ஃபைனலிஸ்டாவது அபிஷேகா செலக்ட் ஆவாங்களா அப்படிங்கிற கேள்வி. அது மட்டும் இல்லாமல் ஓட்டிங்கில் அதிகமாக இருக்கிற அவங்களுடைய அந்த சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அபிஷேகாவுக்கு அதிகப்படியாக இருந்ததுனால வேற வழி இல்லாமல் தான் ஜட்ஜஸ் 5வது ஃபைனலிஸ்டாக தேர்வு பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பிளேஸுக்கு தேர்வு பண்ண நினைச்ச நபர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது 100% சுமன்ராஜ் தான். ஏன்னா அபிஷேகாவை மக்கள் விருப்பப்பட்ட போட்டியாளர் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ல தான் உள்ள கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது 100% நல்லாவே தெரியுது. இப்போ அந்த பிளேஸ்ல அந்த வழியா உள்ள கொண்டுட்டு வர்றது சுமன்ராஜ் தான். அதிகப்படியாக ஜட்ஜஸ் ப்ரிஃபர் பண்ற பர்சனா சுமன்ராஜ் ஏன் இருக்காரு அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது. ஆனா எப்படியோ 5th ஃபைனலிஸ்டா அபிஷேகா உள்ள வந்து அவங்களும் அவங்க அம்மாவும் விட்ட கண்ணீர், அது மட்டும் இல்லாம கொட்டின எமோஷன் அப்படின்னு பார்க்கும்போது பார்க்குறவங்களுக்கே கூஸ்பம்ப் வர அளவுக்கு அவ்வளவு சூப்பர்பா இருந்தது. ஏன்னா லாஸ்ட் 4 பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி அபிஷேகாவை கார்னர் பண்ணாலும் சுமன்ராஜுக்கு கொடுத்த கிரெடிட்ஸ் அப்படிங்கிறது 200% அபிஷேகாவை விட இந்த 4 ரவுண்டாகவே சூப்பராக இருந்தது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஜட்ஜஸால் எதுவுமே பண்ண முடியாமல் வேற வழி இல்லாமல் அபிஷேகாவை 5th ஃபைனலிஸ்டாக கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் அவங்களுடைய ரசிகர்கள் அவங்கள தள்ளியிருக்காங்க.